இப்படி சொல்றாங்க இல்லையா, என்ன போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க, என்ன இது பண்ணாங்க அப்படின்ட்டு. சரிப்பா, இப்ப எத்தனை போராட்டத்துல கலந்துகிட்டா நான் தேர்தல்ல நிக்கலாம்? இந்த இவிஎம் இவிஎம்மோட இந்த தாவேகாவுடைய வெற்றியை தொடர்புபடுத்தி பலர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஜயை வெற்றி பெறுவதற்கு ஏன் பாஜக உதவி செய்யணும்? அதுவும் ஜோசப் விஜய் வெற்றி பெறுறதுக்கு அந்த கேள்வி இருக்கு. எல்லாமே இவங்களை அறியாமலேயே 5 வருடம் முழுமையாக விஜய் முதல்வராக இருந்து ஆட்சி செலுத்துவார் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க. அதுல இவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. 6 மாசத்துல இது முடிஞ்சிடும், கதை ஓவர் ஆயிடும் அப்படின்றார். அதுக்கு அவர் சுட்டி காட்டி இருக்கிற பாருங்களேன், ஆதவ் அர்ஜுனா அவருதான் முக்கியமான காரணமா இருப்பாரு அப்படின்றத சொல்றாரு. இது கண்டிப்பா நான் உடன்படல. இதுக்கு என்னுடைய மறுப்பை தெரிவிக்கிறேன். விஜய் ஒரு தாராள மனசோடு, திறந்த மனசோடு, கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக இதை பொறுத்த மட்டும் இல்ல, கம்வாட்மே விஜயை நீங்க பாராட்டித்தான் ஆகணும். நான் திருந்துறது மாதிரி எல்லாம் ஐடியா கிடையாது. நான் கண்டிப்பா திருந்தவெல்லாம் மாட்டேன். இல்ல, எனக்கு உண்மையில இந்த இதை புரிஞ்சுக்க முடியல. விஜய் எப்படி இவங்க வீட்டு பிள்ளைய ஸ்பாயில் பண்ண முடியும்? அந்த லாட்ரி அப்படின்றது ஒரு அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கு. அந்த இது பரவலா மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு. அதே மாதிரி இப்போ தாவேகா ஆட்சியில இவர் சொல்றது எல்லாமே இருக்கலாம். இப்ப ஏன்னா இந்த ரீல்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மற்ற இதுக்கு முந்தைய ஆட்சிகளை விட. ஆனா அதே சமயத்துல மக்களுக்கான ஆட்சியாக இருக்கவும் செய்யும் அப்படின்றதுதான் இப்போதைக்கு இருக்கு. இப்போ உள்ள நிலவரம். தற்கொலை ஆட்சியில் ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சி தடைப்படும் அப்படின்னு எதை அடிப்படையா வச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கல்வி இதை பொறுத்த மட்டும் முக்கியமா அந்த கல்வி அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, பள்ளிக்கல்வி அமைச்சர், அவர் ரொம்ப நல்லா பண்றாரு. தேர்தல் அரசியல்ல தேர்தல் காலத்துல செய்யறது மட்டும் போதுமா, அதை கடந்து செய்ய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எந்த அளவிற்கு இந்த தேர்தல் கால அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அது ஒரு ஃபேக்டரா நம்ம அனலைஸ் பண்ணணும். அது இவங்க பார்க்கணும். இது நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான செயல்பாடுகளை அடுத்து எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. விஜய் சிஎம் பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பதிவு வந்துருக்குது. அதை தொடர்ந்து இந்த மக்களுக்காக எந்த போராட்டம் செய்தான், எத்தனை முறை செய்தான் அப்படிங்கிற ஒரு பதிவும் போட்டிருக்கிறாங்கப்பா. ஆமா, அது சிஎம் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சிஎம் அதாவது விஜய சொல்றாரு, மக்களுக்காக போராட்டம் செய்யணும், எத்தனை முறை செய்யணும் அப்படின்றதெல்லாம் ஒரு கணக்கு லிஸ்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தேர்தலில் நிக்கிறதுக்கு எத்தனை போராட்டத்துல கலந்துகிட்டாக்கு அந்த குவாலிபிகேஷன் வரும், எலிஜிபிலிட்டி வரும், எத்தனை முறை கலந்துக்கிறணும், எத்தனை விதமான போராட்டத்துல கலந்துகிட்டா இவர் இப்படி சொல்றாங்க இல்லையா, என்ன போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க, என்ன இது பண்ணாங்க அப்படின்ட்டு. சரிப்பா, இப்ப எத்தனை போராட்டத்துல கலந்துகிட்டா நான் தேர்தல்ல நிக்கலாம், எத்தனை போராட்டத்துல கலந்துகிட்டா நான் அமைச்சர் ஆகலாம், எத்தனை போராட்டத்துல கலந்துகிட்டா நான் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு எதுவும் இருக்கா? இந்திய அரசியல் சாசனத்துல சொல்லி இருக்கா? இல்ல அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலிருந்து எதுவும் அது இருக்கா, சட்ட திட்டங்கள்ல இருக்கா? நம்ம பேசுறது தேர்தல் அரசியல். தேர்தல் அரசியல்ல மக்கள் வாக்கு போடுறாங்க, ஓட்டு போட போறாங்க, ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறாங்க. மக்கள் ஓட்டு போடுறதுக்கு நீங்க எப்படி உங்களை பிரசன்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதுதான் மேட்டரே. இதுல பாயிண்ட் அதுதான். தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன சொல்றீங்க, மக்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, மக்கள் உங்களுக்கு எப்படி ஏத்துக்கிறாங்க, அந்த மக்கள் உங்களை ஏத்துக்கிறத வாக்குகள் மூலமாக எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதுதான் பாயிண்ட். தட்ஸ் த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர். இதுல போராட்டத்துல கலந்துக்கிறது கலக்காம இருக்கிறதுன்றதெல்லாம் இட் இஸ் இம்மெட்டீரியல், irrelevant. அது ஒருவேளை மக்கள் உங்களை பற்றி ஒரு பார்வை இருக்கு இல்லையா, மக்களுக்கு ஒரு பார்வை உருவாக்குறது இருக்குது இல்லையா, அந்த இமேஜ், அதுக்கு உதவியாக இருக்கலாம், உதவியாக இல்லாம கூட இருக்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ். போராட்டத்துல கலந்துகிட்டு தான் நீங்க ஒருத்தட்ட நல்ல பேர் வாங்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த தேர்தல் களத்துல நான் சொல்றேங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு போலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? இவிஎம் சிஎம். ஆமா,
இந்த இவிஎம்மோட இந்த தாவேகாவுடைய வெற்றியை தொடர்படுத்தி பலர் சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஜெனரல் மீடியாவிலுமே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையுமே சில பேரெல்லாம் அதுல பிடிவாதமா உறுதியா அந்த கருத்தை தொடர்ந்து ஒவ்வொரு விவாதத்திலையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான கருத்து மக்கள்கிட்ட கொஞ்சம் போய் ஓரளவுக்கு கொஞ்சம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றதான் இந்த இவிஎம் பற்றிய இந்த காமெண்ட் நமக்கு வெளிப்படுத்துது. இது ஒரு தட் இஸ் ஒன் ஆஃப் த தியரிஸ். அதாவது தாவேகா வெற்றி பெற்றதுக்கு இந்த இவிஎம் ஒரு காரணமாக இருக்கலாம். இவிஎம்ல அதுல மெடல் பண்ணாங்க, அதை டேம்பர் பண்ணாங்க அப்படின்னா அது பாஜக அரசு தான் பண்ணியிருக்கணும் இல்லையா? அல்லது பாஜக அரசினுடைய ஒப்புதலோட அவங்களுடைய டிரெக்ஷன் படி அமித்ஷா சொன்னபடி இந்த தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இந்த விஜய் வெற்றி பெறுவதற்கு ஏன் பாஜக உதவி செய்யணும்? அது ஜோசப் விஜய் வெற்றி பெறுறதுக்கு அந்த கேள்வி இருக்கு. அதை நம்ம வேற ஒரு இதுல டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம், தொடர்ந்து அதை பண்ணுவோம். ஆனா அந்த கேள்வி இருக்கு. அடுத்து இதுக்கு முந்தைய தேர்தலில் ஸ்டாலினை ஏன் வெற்றி பெற வைக்கணும்? அப்பவும் பாஜக அரசு தான் இருந்தது மத்தியில. 3வது டேர்ம் அப்ப இருக்கிறாங்க பாஜக சென்டர்ல. அப்போ பாஜகவினுடைய ஒப்புதலோட தான் ஸ்டாலின் வெற்றி பெற்று முதலமைச்சரா இருந்தாரா 5 வருஷம்? அதுக்கு முன்னாடி அப்போ 2016 ஜெயலலிதா ஜெயிச்சது அதுவுமே இவங்களுடைய ஆஸ்தியோடவா அப்படின்னு அந்த கேள்வி எழுப்பணும். அது இந்த தேர்தலுக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே இந்த இவிஎம் வந்து டேம்பர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா இவிஎம் வந்து எனி எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அதுல டேம்பர் பண்ண முடியும். இந்த டிஜிட்டைஸ்டு இதா இருக்கும்போது அதுல ரிமோட்ல இருந்தே ஆப்ரேட் பண்ண முடியும். அது உண்மைதான். ஆனா டேம்பர் பண்ணாங்களா அப்படின்றதற்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு? இது எல்லாமே ஒரு வதந்தி மாதிரி தான் அந்த நிலையில இருக்கு. இதை பற்றிய சந்தேகங்கள் நிறையவே இருக்கு. பொதுவாகவே இந்தியா முழுக்கவே சந்தேகங்கள் இருக்கு. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் தமிழ்நாட்டுல இப்போ இந்த விஜய்க்கு இதை அப்ளை பண்ணி சொல்லக்கூடியது. இதை முற்றாக நம்ம புறந்தள்ள முடியல. ஏன்னா அப்படி நம்பக்கூடியவங்க இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். அடுத்து ராஜேந்திரங்கிறவர் வந்து பதிவு போட்டிருக்காரு. இது காற்றில் பறந்து கோபுரத்தில் ஒட்டிய எச்சிலை, அதில் உள்ள கலசம் கிடையாது. காற்று நின்றதும் மீண்டும் கீழே உள்ள குப்பைக்கு வந்துவிடும். இல்ல, இந்த காற்று அவ்வளவு பலமான காத்து அடிச்சதுன்னா கோபுரத்துல போய், கோபுரம் எவ்வளவு உசரமா இருக்கும், அந்த கோபுரத்துல போய் எச்சியில அது போய் பறந்து குப்பையில இருந்து பறந்து மேல போய் ஒட்டி இருக்கு அப்படின்னா அவருடைய அந்த கவிதை உணர்வை நம்ம பாராட்டுறோம். ஆக்சுவலா இவர் ஒரு நல்ல கவிதை எழுதக்கூடியவர். இவருக்கு கவிதை எழுதலாம். அதாவது சமூக அக்கறை இவர்கிட்ட வெளிப்படுது. அந்த சமூக அக்கறை, அந்த ஆதங்கம், அதை வந்து ஒரு நல்ல இதா சொல்ல முடியும். இதை இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போகலாம், ஒரு கவிஞராக கொண்டு போகலாம். அது ஒரு பக்கம் இருக்கு. அவருக்கு ஒரு நம்ம முன்வைக்கக்கூடிய ஒரு சஜஷன் அது. அடுத்தது அதுல சொல்லி இருக்கிற அந்த பாயிண்ட் இருக்குது பாத்தீங்களா, அது அது தாவிக அரசு அப்படிப்பட்ட இந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை சொல்லக்கூடிய அளவுல இல்ல அப்படின்றதுதான் கள ஆய்வுகள் மூலமாக மக்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய எண்ணம். இதுல பெரும்பாலான மக்கள் இந்த கருத்திலிருந்து வேறுபடுறாங்க அப்படின்றதுதான் நம்முடைய ஆய்வு. அடுத்து இந்த கருத்து கணிப்பு நெகட்டிவா வந்திருந்தாலும் இன்னும் 5 வருஷம் அனுபவிக்க வேண்டியதுதான். தாவிக ஆட்சி வந்து அதனுடைய சடசடன்னு அந்த மக்களுடைய ஆதரவு சரிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்ட்டு இறங்கு முகத்துல இருக்கிறத சொல்றத அதை சுட்டி காட்டுறாருன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலுமே 5 வருஷம் அனுபவிக்கணும் அப்படின்றது இதுல ஒரு பாயிண்ட் சூப்பரா அவர் அறியாமலேயே சொல்றாரு. அதாவது தாவேகா 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சியில இருக்கும் அப்படின்றத இவர் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தளபதி 5 வருஷமாக பிரஷர் எகிருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒருத்தவங்க. அந்த மாதிரிதான் அது எல்லாமே. இவங்களை அறியாமலேயே 5 வருடம் முழுமையாக விஜய் முதல்வராக இருந்து ஆட்சி செலுத்துவார் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறாங்க. அதுல இவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. இந்த இது தாவிகாவுக்கு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட் தான். பிரபாகரன் பெருமாள்ங்கிறவரு உண்மையை சொல்லணும்னா மூஞ்சிய பார்த்தாலே பிடிக்கல, சோசியல் நெட்வொர்க்ல தான் பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க, நேர்ல தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டா எல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க.
சரி. இவரு இவர் வந்து மூஞ்சிய பார்த்தாரா? விஜயினுடைய முகத்த பற்றி ரெஃபர் பண்றாரு. இது வந்து அந்த பாடி ஷேமிங்கோட தொடர்புடையதாக இருக்கு. சரி இது இவரு எல்லார் மூஞ்சியுமே இப்போ பார்க்கறதுக்கு இப்போ லட்சணமாக இருக்கணும். அவங்க பார்க்கிறவங்களுடைய அவங்களுக்கு ஏற்றபடி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா பியூட்டி லைஸ் இன் தி ஐஸ் ஆஃப் த பிஹோல்டர். அது யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண்ணுல தான் அழகுன்றதே இருக்கு. லட்சணம்ன்றது இருக்கு. இவரு ஒரு முகத்த பார்த்துட்டு, அழகான முகத்த பார்த்துட்டு கூட, "என்ன அந்த மூக்கு சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு போக முடியும். மொத்தத்துக்கே எதுவுமே சரியில்லாத ஆட்கள கூட, என்னுடைய தேவதை, என்னுடைய க இது இப்போ க க என்னுடைய கனவு நாயகன் அப்படின்னு சொல்ல முடியும். இது எல்லாமே பார்க்கிறவங்களுடைய உணர்வு நிலையை பொறுத்து இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்ப்புகளோட பார்க்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. வாட் கிராட்டிஃபிகேஷன் தே சீக், வாட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தே ஹேவ், வாட் கைண்ட் ஆஃப் அப்போ அத பார்க்கும்போது என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ் உடம்புல சுரக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு. இப்ப இது வந்து பயாலஜி, சைக்காலஜி, சோசியாலஜி, கல்ச்சர் எவ்ரிதிங் கம்பைன்டு. அதுல அவ்வளவு எளிதா அப்படி சொல்லிட முடியாது. இவருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஓகே. ஆனா பல பேருக்கு பிடிச்சிருக்கே. அந்த முகம் பிடிச்சிருக்குது இல்லையா? அந்த முகத்த பார்த்து அழுகிறவங்கள கூட நம்ம பார்த்தோமே. அத கூட நம்ம விமர்சனம் பண்ணி காணொளி எல்லாம் போட்டிருக்கிறோம். நம்ம என்னன்னா, எதார்த்தம் என்ன? கள நிலவரம் என்ன? மக்களுடைய மனநிலை என்ன? அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்படி பார்க்கும்போது, அ இந்த இந்த இவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்தோடு உடன்படக்கூடியவங்க ஓரளவிற்கு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பதிவு செய்றோம். ஆனா, இந்த கருத்தோட தான் எல்லாருமே ஒத்து போறாங்க அப்படின்றது இல்ல. பெரும்பாலானவங்க இந்த கருத்தோடு ஒத்து போகல அப்படின்றதையும் நம்ம இங்க சொல்றோம். அடுத்து ஜாகி இருக்கிறவரு, விஜயின் செல்வாக்கு என்பது கண்ணாடியை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு கோட்டை தான். இந்த 6 மாத காலத்திற்குள் உடைந்து சின்னாபின்னமாகும். அதை செய்வதற்கு ஆதவ அர்ஜுனா ஒருவர் போதும். இது ஒரு அதாவது ஒரு நல்ல பாயிண்ட் தான் சொல்றாரு. இவர் கொஞ்சம் யோசித்து சொல்லியிருக்கிறாரு. அவரு கொஞ்சம் அனலிட்டிக்கலாகவும் நிலவரத்த அணுகி இருக்கிறாரு. மற்றவங்க மாரி ஒரு கவித்துவத்தோடயும் சொல்லல. ஆக்சுவலா இதுலயுமே அந்த கவித்துவ உணர்வு வெளிப்படத்தான் செய்யுது. கண்ணாடியை கொண்டு கட்டமைக்கப்பட்ட கோட்டை அப்படின்றாரு. இந்த கண்ணாடின்றது ஃப்ரெஜைலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அத நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். சரி, அப்படி கண்ணாடின்னா எளிதாக உடையக்கூடியது, நொறுங்கக்கூடியது அப்படின்ற அர்த்தத்துல அத சொல்றாரு. 6 மாதம் டைம் குடுத்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சில பேர் நம்ம பார்த்தோம் 5 வருஷம் டைம் குடுத்திருந்தாங்க. 5 வருஷத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபுல் டேர்ம் அப்படின்னாங்க. இவரு 6 மாசம் டைம் குடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து 2 மாசம் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு ரேஞ்ச் இருக்குது. இந்த 6 மாதம் டைம் அப்படின்றது எல்லாருமே அந்த 6 மாசம் டைம் நம்ம குடுக்கணும். அப்பதான் ஒரு அவங்களால ஆட்சி செய்ய முடியுதா, முடியலையான்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அவங்க ஆட்சி செய்தாலும் நல்லபடியா செய்யறதுக்கு ஒரு ஒரு கால அவகாசம் வேணும்ல அப்படின்றத என் திமுக தலைவரே ஆரம்பத்துல அந்த ஃபர்ஸ்ட் அந்த வீக்ல தேர்தல் முடிஞ்ச அந்த வாரத்துல இதை சொன்னார். 6 மாசம் டைம் குடுக்கணும் அப்படின்ட்டு. பரவலா அந்த கருத்து இருந்தது. மக்களுமே கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத பல கேள்விகளுக்கு அதை சொல்லி இருக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ உடனடியாக நம்ம முடிவுக்கு வர தேவையில்லை அப்படின்றது. இப்ப அந்த அர்த்தத்துல இவர் 6 மாசம் சொல்லியிருக்கிறார். ஆனா 6 மாசத்துல இவர் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, நல்லா செய்வாங்க, அதுக்கு ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லல. அந்த ஓப்பன் எண்டடா விடல. இவர் டெஃபினட்டா சொல்றாரு. 6 மாசத்துல இது முடிஞ்சிடும், கதை ஓவர் ஆயிடும் அப்படின்றார். அதுக்கு அந்த அவர் சுட்டி காட்டி இருக்கிற பாருங்களேன், ஆதவ் அர்ஜுனா அவருதான் முக்கியமான காரணமா இருப்பாரு அப்படின்றத சொல்றாரு. இப்போ இத ஒட்டி இந்த ஆதவ் அர்ஜுனா வாட் கைண்ட் ஆஃப் ரோல் ஹி பிளேஸ் அப்படின்றத பற்றி இந்த தாவேகா அந்த கட்சியில இப்போ ஆட்சியினுடைய தலைமை இடமாக இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துல, அடுத்து பனையூர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குது பாத்தீங்களா? அதாவது இந்த சனிக்கிழமை சின்ரம். அந்த அந்த நிகழ்வுகள்ல இதுல எல்லாத்துலயுமே ஆதவ் என்ன ரோல் பிளே பண்றாரு? ஆதவ் அப்படின்னா ஆதவோட சேர்ந்து அந்த பெரும் பணம் அப்படின்றதும் வருது. அது என்ன ரோல் பிளே பண்ணுது அப்படின்றதுதான்
அடுத்து நம்முடைய தனிப்பட்ட அளவுல நம்முடைய அந்த சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இத பத்தி எல்லாம் நம்ம பேசும்போது அதுல சொன்னோம். இந்த தாவேகாவினுடைய ஆ அ அது அதனுடைய நிலைத்தன்மை அப்படின்றது, அது எப்படி செயல்படும் எ அப்படின்றது தாவேகா மட்டும் இல்ல, தாவேகா தலைமையையும் சேர்த்து தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். அது இந்த ஆதவ் அர்ஜுனா 3 ஆணாவுல இந்த ஆணா முதல் ஆணா. இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய செயல்பாடு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுன்றத சொல்லியிருந்தோம். அ அ ஏறத்தாழ இது எல்லாமே ஒத்து போகக்கூடியதாக இருக்கு. இவர் ஓரளவிற்கு அந்த அதாவது இந்த அரசியல புரிஞ்சு கூர்மையா பார்த்து இந்த காமெண்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனா இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அது ஓப்பன் எண்டடா இல்ல. நம்ம பரவலா மக்கள் சொல்றது கொஞ்சம் ஓப்பனா இருக்கிறாங்க. என்ன ஒரு நம்பிக்கைய வெளிப்படுத்துறாங்க. முழுசா நம்பிக்கை இழந்துடல அப்படின்றதுதான் கள நிலவரம். அதாவது டீபாப் 4 வரைக்கும் பார்த்தது. அதுக்கு அடுத்து நம்ம இன்னும் பண்ணல. அடுத்த வாரம் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த தற்கூரி விஜய் தலித் இயக்கம் தாவேகா நிச்சயம் அழியும் நிலையில் உள்ளது அப்படின்னு பதிவு போட்டிருக்காங்க. இது இது கண்டிப்பா நான் வந்து உடன்படல. இதுக்கு என்னுடைய மறுப்ப தெரிவிக்கிறேன். அதாவது தாவேகாவில் அ கட்சியில அதுக்கு வாக்களித்தவர்கள், இது விஜய்க்கு இந்த இந்த தேர்தல்ல வாக்களித்தவர்கள்ல அ இந்த தலித்துகள் தலித்துகள்னாக்க பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். அவங்க ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு கணிசமாக தாவேகாவிற்கு வந்திருக்குது. அப்புறம் அது ஒரு பாயிண்ட். 2வது என்னன்னா, இவர் கண்ண ரொம்ப உறுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த அமைச்சரவையில பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம். அத்தனை அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அது நம்ம ஏற்கனவே அப்போ அந்த இதுல நம்ம பதிவு செய்தோம். அந்த டிபாப் 1லயே அந்த பாயிண்ட் எல்லாம் வந்துச்சு. இந்த அமைச்சரவையில பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறதுன்றது எதிர்வினையை கொண்டு வரும் அப்படின்ட்டு. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இத்தனை பேரு 7 பேரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக தலித் அல்லாத மற்ற ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு உறுத்தலாக இருக்கும் அப்படின்றத மக்கள் மக்கள் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. ஒரு சிக்னிபிகன்ட் பெர்சன்டேஜ் அதை சொல்லியிருந்தாங்க. அதுதான் இதுல வெளிப்படுது. இப்போ அந்த மாதிரி தலித்துகளுக்கு அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் தாவேகாவில தரப்பட்டிருக்கு அப்படின்றத நானு ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். ரொம்ப பாசிட்டிவா பாக்குறேன். அது வந்து இந்த வரலாற்று காலகட்டத்துல அது கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுல வருத்தப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இதன் காரணமாக இந்த அமைச்சரவை அழியும் அப்படின்னா அழியட்டும்ன்றேன். இதுக்காக தலித் மக்களை அதாவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால முக்கியத்துவம் கூட இல்லப்பா. அவங்க அதாவது பெர்சன்டேஜ் வைஸ் நீங்க பாருங்களேன். 18% 20% கொடுக்கணும். இல்ல கோட்டா படி நீங்க பார்த்தீங்கனாலுமே ரிசர்வேஷன் படியே இடஒதுக்கீடு படியே நீங்க பார்த்தீங்கன்னாக்க இப்ப எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க? அந்த கோட்டாவுக்குள்ளதான் வருது எல்லாமே. அதனால பெருசா ஒண்ணும் செஞ்சிடல. ஆனா ஒரு மற்றவங்களோடு ஒப்பிடும்போது விஜய் ஒரு தாராள மனசோடு, திறந்த மனசோடு, கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறாரு. அதனால கண்டிப்பாக இதை பொறுத்த மட்டும் இல்ல, கம் வாட் மே விஜயை நீங்க பாராட்டித்தான் ஆகணும். இந்த விஷயத்தை இந்த முடிவை எடுத்து இப்படி துணிச்சலாக அதை செய்ததுக்கு அவரை பாராட்டணும். அடுத்து இது இந்த காலகட்டத்துல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு இது. இதன் காரணமாக ஆட்சி கவிழும், அது கவிழும், இது கவிழும், அப்படி கவிழாது. ஒருவேளை அது மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அப்படின்னா அது நல்ல விஷயமா தான் இருக்கும். அடுத்து எக்ஸிட் போல் ரிசல்ட் வெளியிட்டு சிரிப்பா சிரிச்சு இன்னுமாடா இந்த கருத்து கணிப்பாளர்கள் திருத்தல அப்படின்னு நம்மளையும் சேர்த்து சொல்றாரு. எக்ஸிட் போல் நம்ம எக்ஸிட் போல் பண்ணல முதல்ல. அடுத்து நம்ம பண்ணது தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு, தேர்தல் அன்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றதை பற்றியும் நம்ம கணிப்பா நம்ம சொல்லியிருந்தோம், காணொலியில சொல்லியிருந்தோம். அதுக்கு அடுத்து தொடர்ந்து மக்களை கணித்துட்டே வர்றோம். மக்களுடைய மனநிலை எப்படி மாறிக்கிட்டே வந்திருக்குது அப்படின்றத தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வர்றோம். அதனால நம்ம
இத்தனை சீட்டு அத்தனை சீட்டு அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளேயே அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே நம்ம போகல. அது வந்து அது அது நம்ம ஏரியா இல்ல. நம்ம சொன்னதெல்லாம் மக்களுடைய சிந்தனை போக்கு என்ன அப்படின்றத தான் சொல்லியிருக்கிறோம். அவங்க செலுத்தக்கூடிய வாக்கு எந்த திசையை நோக்கியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். என்ன பேட்டர்ன் இருக்கு எமர்ஜ் ஆகும் அப்படின்றத தான் அந்த சினாரியோஸா நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே. ஆனா இந்த எக்ஸிட் போல் சொல்லி அது வந்து சிரிப்பா சிரிச்சதுன்றது உண்மைதான். நிறைய எக்ஸிட் போல்ஸ் அதுல தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல, எல்லாமே இந்த விஜய் பினாமினன சரியாக கிரகிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. அது உண்மைதான். அடுத்து இன்னுமாடா இந்த கருத்து கணிப்பாளர்கள் திருந்தல அப்படின்னு சொல்றது நம்மள சொல்றாரு. நம்ம திருந்தாம தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாரு. நான் திருந்துறது மாதிரி எல்லாம் ஐடியா கிடையாது. நான் கண்டிப்பா திருந்தவெல்லாம் மாட்டேன். தொடர்ந்து கணிப்பு நம்ம செய்ய போறோம். மக்கள் ஆய்வுன்றது மக்களுக்கான அமைப்பு. அது வந்து விஜய்க்காகவோ இல்ல ஸ்டாலினுக்காகவோ இல்ல பழனிசாமிக்காகவோ கிடையாது. மக்களுக்கான இது. நமக்கு இந்த நிறுவனத்துல ஆற்றல் இருக்கிறது வரைக்கும் நமக்கு களத்துல இருந்து தோழமை உணர்வோடு நமக்கு உதவி செய்வதற்கு பங்கேற்பாளர்கள் இருக்கிறது வரைக்கும் இது தொடரத்தான் செய்யும். அதனால இவருக்கு நாம இவர் சொன்ன அந்த அதே துணியில நம்ம சொல்லிடுவோம், திருந்துற ஐடியாவே கிடையாது. அடுத்து வந்து he is spoiling youngsters, they don't respect parents. மணிமேகலைங்கிறவங்க போட்டிருக்காங்கப்பா. ஆமா. இஸ் ஸ்பாயிலிங் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னா எந்த வயசுல உள்ளவங்கள இவங்க சொல்றாங்க? எப்படி விஜய் வந்து ஸ்பாயில் பண்ணிட முடியும்? விஜய் இல்ல எனக்கு உண்மையில இந்த இத புரிஞ்சுக்க முடியல. விஜய் எப்படி இவங்க வீட்டு பிள்ளைய ஸ்பாயில் பண்ண முடியும்? விஜய் அவரு படத்துல கடைசியா நடிச்சு 2 வருஷத்துக்கு மேல ஆகி போயிருச்சு. ஜனநாயகனுக்கு முன்னாடி படம் தானே. இந்த தேர்தலை பற்றி சொல்லும்போது படமே வரல. 2 வருஷமா அவரு திரையில வரல. அவர் வந்ததெல்லாம் அப்பப்போ காட்சி கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. அந்த தேர்தல் பிரச்சார டயத்துல இல்லையா? அதுல இந்த குழந்தைகளை பற்றி பேசினது ஒரு கூட்டத்துல தான் அவர் வந்து பேசினாரு. பிரச்சாரத்திற்கு அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க நீங்க வந்து வீட்டுல சொல்லி ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்ட்டு. பழைய இதுதான் தேர்தலுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள். அந்த படங்கள்ல அவர் சில செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. சில சமூக விரோத கருத்துக்கள் எல்லாமே கூட அவருடைய படங்கள்ல இடம் பெற்றிருக்குது. நானே கூட காணொலியில சொல்லியிருக்கிறேன். வயசு 15 வாடி மாம்பிஞ்சு அப்படின்னு எல்லாம் அந்த 15 வயசு பிள்ளைய வச்சு வெண்டைக்காய், கத்திரிக்காய், அந்த காய், இந்த காய்னு எல்லாம் சித்தரிப்பு பண்ணி போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. இப்போ இது விஜய் மட்டும் இல்லைங்க, தனுஷ் படங்கள், அதுக்கு அப்ப சிம்பு, அதை விட ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் மட்டும் என்ன விதிவிலக்கா? இது எல்லாருமே அப்படித்தாங்க. சினிமான்னு எடுத்துக்கிட்டா அந்த கமர்ஷியல் சினிமான்னு போகும்போது பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கலந்து கட்டி தான் வச்சிருக்கிறானுங்க. அதனால இதுல விஜயை மட்டும் தனிப்பட்டு சுட்டி காட்ட முடியாது. ஆனா விஜயும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவருடைய படங்களும் ஒரு காரணம் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அதை நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா அதுல எல்லாருக்கும் இந்த திரை உலகத்திற்கு இந்த ஸ்கிரீன்ஸுக்கு ஒரு பங்கு இருக்குதுன்றத பார்க்கணும். சினிமா அப்படின்றது. அடுத்தது சினிமா மட்டுமே இல்லை. இன்னைக்கு மொபைல் கைக்கு வந்துருச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிறது வெறும் சினிமா மட்டுமா இருக்கு? எவ்வளவோ காரியங்கள், குழந்தைகளுடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. அதையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த விளம்பரங்கள் வருதுங்க, தொலைக்காட்சி விளம்பரங்கள், அதெல்லாம் எந்த விதத்துல குழந்தைங்களை ரொம்ப நல்வழிப்படுத்தக்கூடிய விளம்பரமா இருக்கு? எந்த விளம்பரம் அப்படி இருக்கு? அதனால இவங்க சொல்றது முழுசா அப்படியே ஒருத்தர் மேல பழிய தூக்கி போடுறதுன்றது சரியில்லை. அதாவது அது முழுமையானது இல்லை. அவங்களுடைய பார்வை ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் பறந்துபட்டு பார்க்கணும். இத உண்மையிலே இவங்க பிள்ளை மேல அக்கறையோட இருக்கிறாங்க அப்படின்னா அது என்னென்ன காரணிகள் எல்லாம் தன்னுடைய குழந்தை மேல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத இன்னும் பொறுப்போட அதை வந்து ஆய்வு செய்யணும். அதுதான் ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு தாய்க்கோ அல்லது ஒரு பொறுப்புள்ள பெற்றோருக்கோ உள்ள இதா இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ன்றது இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இத வந்து ஒரு சமூக அக்கறையோடு ஒரு தாயோ ஒரு தந்தையா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டா இதை எடுத்துக்க முடியாது.
அப்புறம் தி டோன்ட் ரெஸ்பெக்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னா பெற்றோர்களை அவர்கள் மதிப்பதில்லை அப்படின்றாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏங்க பெத்து வளர்த்து நீங்க வந்து உங்க கூட இருக்கிறாங்க. நீங்க உழைக்கிறீங்க. அத பார்க்குறாங்க. நீங்க சமைக்கிறீங்க. நீங்க சோறு போடுறீங்க. நீங்க ஊட்டி விடுறீங்க. ஆ குழந்தைக்காக எல்லாமே நீங்க செய்றீங்க. அது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. நீங்க சொல்றத கேட்க மாட்டேன்றாங்க. மதிக்க மாட்டேன்றாங்க உங்கள. ஆனா எங்கேயோ இருக்கிறவரு, யாருன்னே தெரியாதவரு, அவரு அந்த விஜய் சொல்றத மட்டும் கேட்டுறாங்களா? அப்போ பிழை எங்க இருக்கு? தப்பு எங்க இருக்கு? குறை எங்க இருக்கு? திருத்த வேண்டிய இடம் எது? கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஓகே. அடுத்து வந்து இவருடைய தேர்தல் கணிப்பு எப்படி பொய்த்து போனதோ, அதே போலத்தான் இந்த சர்வே ரிப்போர்ட்டும். ஆமா. இவரு நம்ம வெப்சைட்ட போய் கண்டிப்பா இவர் பார்க்கணும். peoplestudies.xyz அந்த வெப்சைட்ல பார்க்கணும். அதுல நம்முடைய கணிப்பு அ நம்ம தொடர்ந்து 2001ல இருந்து நம்ம பண்ண கணிப்புகளுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பிடிஎஃப்பா இருக்குது. அவர் வேணா டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு. அது எல்லாத்தையும் அவர் பார்க்கணும். எந்த கணிப்புல நம்ம பொய்யா சொல்லியிருக்கிறோம். நம்ம சொன்னது பொய்த்து போயிடுச்சு அப்படின்றது. இந்த இதுலயுமே நம்ம சொன்ன கணிப்பு சினாரியோஸ் நம்ம பில்ட் பண்ணி சொல்லியிருக்கிறோம். அதுல எப்படி இவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றது தெரியல. அந்த ஃபியூச்சர்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்ற கான்செப்டே இவருக்கு பிடிபட்டுச்சா அப்படின்றது நமக்கு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இன்டெலெக்சுவலா அது பேச வேண்டாம். தரவுகள் அடிப்படையிலே பேசலாம். அந்த ரிப்போர்ட்டே இருக்கு. அதை தயவு செய்து வாசிக்கட்டும் அவர். வாசித்துட்டு சொல்லட்டும். என்னன்னு எல்லா ரிப்போர்ட்ஸுமே இருக்கு. அடுத்து இந்த லாட்டரி மாஃபியா ரூலிங் தமிழ்நாடு எம்.கே. ஸ்டாலின் பெட்டர் தென் இபிஎஸ் அண்ட் விஜய். சரி. இது இவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. அ இந்த கருத்த பிரதிபலிக்கக்கூடிய விதத்துல நம்முடைய வாக்காளர்கள் மத்தியில நம்ம கணிப்புக்கு போகும்போது, ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஒரு குரூப் இந்த கருத்த சொல்றாங்க. அதுல எப்படின்னா, இந்த லாட்டரி மாஃபியா அப்படின்றது, இந்த ரூட் மாஃபியா அப்படின்னுலாம் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாஃபியா அப்படின்ற சொல்லு வந்து, அந்த சொல் ஆடல் இப்போ அரசியல் வட்டத்துல சரளமா புழக்கத்துல இருக்கு. அதுல இந்த லாட்டரி லாட்டரி அப்படின்றது ஏன்னா ஆதவ் அர்ஜுனா வந்திருக்கிறாரு. அப்புறம் அதிமுகவுல ஒரு லாட்டரி பின்னணி உள்ளவங்க வந்திருக்கிறாங்க. அப்புறம் இங்க பக்கத்துல பாண்டிச்சேரியில ஒரு கட்சியாக லாட்டரியோட தொடர்புடையதாக இருக்கு. இப்ப இந்த மாதிரி இந்த லாட்டரின்றது அரசியல்ல அதிகார சர்க்கிள்ஸ்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஃபிகர்ஸா இருக்கிறதுனால அந்த லாட்டரி அப்படின்றது ஒரு அதிகாரத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கு. அந்த இது பரவலா மக்கள் மத்தியில போய் சேர்ந்திருக்கு. அது ஒரு மாஃபியா அப்படின்றதும் பேச்சுகள் இருக்கு. ஆனா இது வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு வாக்காளர்கள் எல்லாருடைய மனநிலை இப்படிதான் யோசிக்கிறாங்க அப்படின்ட்டு இல்ல. ஆனா இந்த மாதிரியான ஒரு கருத்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு குரூப் மக்கள் வாக்காளர்கள் அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்றது நம்முடைய களத்துல பார்க்கிறதுல இருந்து தெரிய வருது. அடுத்து ஸ்ரீதரன்கிறவர் பதிவு போட்டிருக்காரு. அனைத்து முதல்வர்களும் இது நாள் வரையில் அரசியல் ஓட்டு பொறுக்க விளம்பரம், பொய் வாக்குறுதி, வந்தா பகட்டையிலுமே அரசாங்கம் நடத்துகிறார்கள். இது இது ஒரு ஸ்வீப்பிங்கான ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இதுல உண்மையும் இருக்கு. ஆனா முழுசா உண்மையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா முதல்வர்களும் அரசியல் ஓட்டு பொறுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு குறியாக இருக்கு அப்படின்றதுல கருத்து வேறுபாடு இல்லை. ஏன்னா எல்லாருமே டேர்ம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஆட்சிக்கு வரணும்னா ஓட்டை பொறுக்கித்தானே ஆகணும். அதனால எல்லாருமே பொறுக்கிகளா தான் இருக்கிறாங்க. ஒரு விதத்துல ஓட்டு பொறுக்கிகளா இருக்கிறாங்க. அதனால ஓட்டு பொறுக்க அது அவங்களுடைய கன்சர்னா இருக்கு. அதுக்கு விளம்பரம், பொய் வாக்குறுதி, பந்தா, பகட்டு இது இது எல்லாமே தேவைதான். இந்த அரசியல்ல தேர்தல் அரசியல் களத்துல இவர் சொன்னது எல்லாமே நடக்கத்தான் செய்யுது. இதுக்காக அந்த அரசாங்கத்தை நடத்துறாங்க அப்படின்னா தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காகவே அரசாங்கத்தை நடத்துறது இல்ல. அரசாங்கத்தை நடத்துறாங்க. அப்புறம் தேர்தலுக்கு செலவு பண்றதுக்கு பணம் வேணும் அப்படின்றதுக்காக அந்த அரசாங்கத்திலிருந்து கணிசமான தொகையை சேர்க்கணும் அப்படின்றத பாக்குறாங்க. அதுவுமே இருக்கு. இது பாஜகவை பொறுத்த மட்டும் சொல்லுவாங்க, அது வந்து ஒரு ஒரு தேர்தல்ல இருந்து அடுத்த தேர்தல்
அதை நோக்கியே தான் அவங்களுடைய சிந்தனை எல்லாமே, செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு. அவங்க ஆட்சியே தேர்தலை முன்வைத்த ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் இருக்கு. ஏறத்தாழ அந்த மாதிரியான ஒரு கருத்தை தான் இவர் இங்க சொல்றாரு. தமிழ்நாட்டுல கடந்த ஆட்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா விளம்பரம் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் இவர் சொல்றது எல்லாமே இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல மக்களுக்கு தேவையான சில விஷயங்களும் நடந்துச்சு. அதே மாதிரிதான் அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில இவர் சொல்லியிருக்கக்கூடிய எல்லாமே இருந்துச்சு. அதே சமயத்துல மக்களுக்கான சில நலத்திட்டங்களும் நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ தாவேக ஆட்சியில இவர் சொல்றது எல்லாமே இருக்கலாம். இப்ப ஏன்னா இந்த ரீல்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு மற்ற இதுக்கு முந்தைய ஆட்சிகளை விட. ஆனா அதே சமயத்துல மக்களுக்கான ஆட்சியாக இருக்கவும் செய்யும் அப்படின்றதுதான் இப்போதைக்கு இருக்கு. இப்போ உள்ள நிலவரம். அடுத்து இந்த தற்கூரி ஆட்சியில ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சி தடைபடும் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காருப்பா. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காலேஜ் பேர் சொல்லி எக்ஸ் ப்ரொஃபசர் டாக்டர் ராஜநாயகம் எக்ஸலண்ட் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காரு. நம்மளை பாராட்டி சொன்னது ஏன் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்க? எக்ஸலண்ட் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருங்க. அது வந்து அது ஓகே, உங்களுக்கு அவ்வளவு ஹம்பிளான ஆள் இல்ல, பெருமை பாராட்டு வேண்டாம்னு விட்டுட்டீங்க. சரி, பரவாயில்ல. அடுத்த பாயிண்ட், தற்கொலை ஆட்சியில் ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சி தடைப்படும் அப்படின்னு எதை அடிப்படையா வச்சு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த கல்வி இதை பொறுத்த மட்டும் முக்கியமா அந்த கல்வி அமைச்சர் இருக்கிறாரு இல்லையா, பள்ளி கல்வி அமைச்சர், அவர் ரொம்ப நல்லா பண்றாரு. பர்சனல், அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதுல கணிப்புல சில பேர் பேசும்போது அவங்க சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அது எல்லாமே அந்த ரிப்போர்ட்ல நம்முடைய தரவு சேகரிச்சவங்க அதை சொல்லி இருக்கிறாங்க, ரிப்போர்ட்ல சொல்லி இருக்கிறாங்க. நான் பர்சனலாவே இந்த பள்ளி கல்வியை பொறுத்த மட்டும் இவர் ஒரு நல்ல அமைச்சர் இருக்கிறாரு அப்படின்றது உறுதியா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு நல்ல கான்பிடன்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனுங்க இது. அடுத்து, ஏழை மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சி தடைப்படும் அப்படின்னா, ஒருவேளை இவர் கல்வி கொள்கையை பத்தி சொல்றாரு, அது அந்த அர்த்தத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது தெரியல. ஏன்னா இது வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை பிரச்சனை இருக்குது. அப்புறம் நியூ எஜுகேஷனல் பாலிசி, புதிய கல்வி கொள்கை, அது நடைமுறைப்படுத்துறது இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ஸ் வர்ற விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் கவனத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வேற ஒரு ரெல்ம். அது பெரிய அரசியல், அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இது அதை டீல் பண்ணக்கூடிய அளவிற்கான சக்தி இவருக்கு இருக்குமா இப்ப இருக்கக்கூடிய கல்வி அமைச்சருக்கு? ஏன்னா அவர் தனிப்பட்ட அளவுல அந்த முடிவுகளை எடுக்க முடியுமா அப்படின்னா அவரால் எடுக்க முடியாது. அது வந்து அரசினுடைய கொள்கை முடிவாக வரும். அப்படிங்கும்போது இவர் சொல்றது மாதிரி கல்வியை வளர்ச்சி தடைப்படுமா அப்படின்னா ஒருவேளை தடைப்படலாம், தடைப்படாமல் போகவும் செய்யலாம், நல்லபடியாகவும் கூட அமையலாம். ஆனா நிறைய சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். அடுத்து வந்து இந்த எல்லாம் வல்ல இறையொருள் நிரம்ப பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சி அருமை அண்ணன் சீமான் அவர்களின் தூய அரசியலையும் ஆர்வம் மிகுந்த உழைப்பையும் அலட்சியம் செய்து வரும் தமிழ்நாட்டு ஊடகங்களும் பொதுமக்களும் அதற்கான பலன்களை அனுபவித்தே ஆகணும். சாபம் விட்டுருக்கிறாரா? இல்ல, சாபமா நான் புரிஞ்சுக்கல. அவரு வயிற்று எரிச்சல்ல ஒரு ஆதங்கத்துல சொல்லி இருக்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய அந்த மன கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இத இப்ப நம்ம வாசித்ததுனால இதை வந்து ஓரளவிற்கு மற்றவங்களுக்குமே அதை தெரியப்படுத்துறோம். இந்த மாதிரியான உணர்வு எப்படி வரும் அப்படின்னா, ரொம்ப டெடிகேட்டடா, ஒரு கமிட்மெண்டோட, ரொம்ப பேஷனட்டா, ஒரு அதாவது மழை வெயில் அப்படின்னு எல்லாம் பார்க்காம, உடல் நலத்தை கூட பொருட்படுத்தாம, கையில இருந்த கொஞ்ச நெஞ்ச காசுகளையும் செலவு பண்ணி அந்த தேர்தலுக்காக தேர்தல் டயத்துல வேலை செய்தாங்க. ஆனா இந்த தேர்தல் அரசியல்ல தேர்தல் காலத்துல செய்யறது மட்டும் போதுமா, அதை கடந்து செய்ய வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது எந்த அளவிற்கு இந்த தேர்தல் கால அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது அது ஒரு ஃபேக்டரா நம்ம அனலைஸ் பண்ணணும். அது இவங்க பார்க்கணும். அடுத்து இந்த தேர்தல் பிரச்சாரம் உத்தி இருக்குது இல்லையா, அதவே மறுபரிசீலனை செய்யணும். இவங்க தாவிக இது நம்ம நாம் தமிழரை பொறுத்த மட்டும் அது கேள்வி கேட்கணும். அடுத்து அந்த தேர்தல்ல முன்வைக்கக்கூடிய அந்த கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அது எந்த அளவிற்கு
வாக்காளர்களுக்கு பேலட்டபிளா இருக்கு, அதாவது டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுல இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். எதை எந்த சூழ்நிலையில எங்க சொல்லணும் அப்படின்றது இருக்குது இல்லையா? இத ஒட்டி நம்ம தனியாவே விரிவா ஒரு காணொளி போட்டிருக்கிறோம். அதெல்லாம் இங்க இப்ப ரிப்பீட் பண்ண வேண்டான்னு பார்க்கிறேன். ஆனா இந்த இந்த தோழருடைய நண்பருடைய உணர்வை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆ, இது இத வந்து ஒரு சாபமாக நம்ம சொல்ல முடியாது. அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு அப்படியெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஒரு சூழல் வரலாம், வராமலும் கூட போகலாம். அது எல்லாமே இது நாம் தமிழர் கட்சி என்ன மாதிரியான செயல்பாடுகளை அடுத்து எடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அதனால இது திரும்ப ஏதோ கடவுள் இடையில வந்து புகுந்து இது தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனையும், நல்லது செஞ்சவங்களுக்கு பரிசும் கொடுக்கறது மாதிரி அப்படியெல்லாம் நடக்காது. இவங்க செயல்பாடு முக்கியம். அடுத்து வந்து ஒண்ணும் சரியாது ஐயா, ஏன்னா மீடியா வச்சு பொய் சொல்லி பரப்பிடுவானுங்க, மக்களும் நம்பிடுவாங்க ஐயா அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ஓ, இது அதாவது இந்த இந்த தாவேகாவிற்கு உள்ள அந்த ஆதரவு, அந்த ஆதரவு சடசடன்னு சரியுதுன்னு வேற நீங்க போட்டு விட்டுட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் சரிஞ்சிடாது அப்படின்றாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம், மீடியா வச்சு பொய் சொல்லி அதை வந்து மக்களை நம்ப வச்சிருவாங்க, நல்ல ஆட்சி அப்படின்ற நம்ப வச்சிருவாங்க அப்படின்றாங்க. அப்படி நடக்கலாம். அது அந்த மாதிரி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சு நடந்துகிட்டு தான் இருக்கு. இது அரசியல்னு வரும்போது அப்படி ஒரு பொய்ய நம்ப வைக்கிறது, உண்மையாக்குவது, அல்லது இல்லாத ஒன்றை இருக்குது அப்படின்னு காட்டுறது, அல்லது ஒரு தவறை மறைப்பதற்கு இன்னொரு தவறை போக்கஸ் பண்றது அப்படின்றது எல்லாமே அரசியல்ல சகஜம். அதுதான் அரசியல். இங்க வந்து நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் அதை பற்றி எல்லாம் பேச முடியாது. மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்றத மட்டும்தான், குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகள் தான் இந்த அரசியல்ல நம்ம வச்சுக்க முடியும். இதுதான் அரசியலாக இருக்கு. இப்ப இதை ஒட்டி மக்கள் எப்படி கருத்து சொல்லி இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம அந்த டேட்டாவுக்கு போயிருவோமே. அதை அடிப்படையாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க.